கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, ஜூன் மாதத்துல தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 7.5 சனினால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவதிப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால உங்களுக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போய் ஒரு சோர்வாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு எல்லாமே விடிவு காலமாக பாத்தீங்கன்னா தற்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே திரும்ப வரப்போகிறது. உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே விலகி உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி அடைய போகிறது. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்பது நிச்சயம் பிறக்கும். இந்த ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கும்போது குருவினுடைய பார்வை விழுவுறதுனால, குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுடைய புகழ் பாத்தீங்கன்னா பன்மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால நீங்க செய்யற செயல்பாடுகள்ல ஒரு முயற்சிகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. எதுலையுமே பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்டீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா காரியங்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க செய்யற காரியங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது நல்லது. உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து சொல்லணும். இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதோட இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் சனியானவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல மட்டும் நீங்க பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து இந்த ஜூன் மாதத்துல முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு 7ஆம் பார்வையாக தனது வீட்டை பார்க்கிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதத்துல நிறைய கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு சோம்பல் தன்மை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல நிச்சயம் கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால பெரிதாக படிப்புல ஆர்வம் என்பது காட்ட மாட்டார்கள். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா தவறான நட்பு உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டார்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான தொல்லைகள் என்பது கிடையாது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.